ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் ஜஸ்ட் கோட் வித் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா லிஸ்டோட கான்செப்ட் தான். ஜஸ்ட் இப்போ இந்த கொஸ்டினை படிச்சு காட்ட பாருங்க. இம்ப்ளிமெண்ட் அ ஃபங்க்ஷன் ரொட்டேட் லிஸ்ட் வேர் லிஸ்ட் கே டைரக்ஷன் வேர் டைரக்ஷன் கேன் பி லெஃப்ட் ஆர் ரைட். இந்த இடத்துல என்ன அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு லிஸ்ட் எடுங்க. அந்த லிஸ்ட்டை எடுத்ததுக்கு அப்புறம் அதை எத்தனை டைம் நீங்க ரொட்டேட் பண்ணணும்னு கேல ஸ்டோர் பண்ணுங்க. தென் எந்த டைரக்ஷன்ல நீங்க பண்ண போறீங்க, லெஃப்ட் ரொட்டேட் ஆர் ரைட் ரொட்டேட். லெஃப்ட் ரொட்டேட் அண்ட் ரைட் ரொட்டேட் என்னன்னு தெரியாதவங்க என்னோட ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. அங்க நான் வந்து லெஃப்ட் ரொட்டேட்னா என்ன, ரைட் ரொட்டேட்னா என்ன சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். தென் கமிங் பேக் டு திஸ் வீடியோ, நம்ம இந்த இடத்துல வந்து இந்த கொஸ்டின் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் வித் லிஸ்ட். LST is equal to list of map from input to the list split. Okay, then directions equal to each of input, how many rotation you want. Then direction equal to input, direction. ஸோ இந்த டைரக்ஷனை மட்டும் ஏன் நான் இன்புட் கொடுத்துருக்கேன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து டைரக்ஷன் வந்து ஸ்ட்ரிங்கை தான் நம்ம கெட் பண்ண போகிறோம். ஸோ இன்புட் நான் வைக்கிறோம். ஸோ தென் I declaring a function called rotate list. List where I'm passing three arguments, list, k and directions. ஃபர்ஸ்ட் நான் இதில் வந்து எம்டி லிஸ்ட் ஹேண்டில் பண்ணிடுறேன். இஃப் நாட் லிஸ்ட், ரிட்டர்ன் லிஸ்ட். தென் இப்போ கமிங் டு த ஆக்சுவல் கேஸ், நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் அவன் யூசர் வந்து என்ன கொடுக்க போறாங்க, யூசருக்கு வந்து அந்த லிஸ்ட் வந்து லெஃப்ட் ரொட்டேட் ஆகணுமா இல்லை ரைட் ரொட்டேட் ஆகணுமா. யூசர் இப்போ சப்போஸ் நான் கிளிக் பண்றேன், லெஃப்ட் ரொட்டேட் எனக்கு ஆகும். ஸோ அந்த ரைட், ஸோ அது ரைட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொன்னா, லெஃப்ட் ரொட்டேட் அந்த லிஸ்ட்டை எடுத்துட்டு, லெஃப்ட் ரொட்டேட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்க இண்டெக்ஸை லாஸ்ட்ல மூவ் பண்ணும். விச் மீன்ஸ் 0th இண்டெக்ஸ் எலிமெண்ட்டை லாஸ்ட்ல மூவ் பண்ணி வைக்கும். இதை இன்னும் டீட்டெயிலாக ப்ரீவியஸ் வீடியோ நான் சொல்லியிருப்பேன். அதை நீங்க போய் செக் பண்ணீங்கன்னா இந்த 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 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். தென் இப்போ நான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்றேன். இஃப் டைரக்ஷன் டாட் லோவர் equal to right rotate equal to list of, which means நான் k டைம் ரொட்டேட் பண்ண போறேன். k டைம் ரொட்டேட் பண்ணனா, ஸோ சார்ஜ் ஃப்ரம் மைனஸ் k ரைட் ரொட்டேட். ஸோ நான் ஏன் இந்த இடத்துல ரைட்டுக்கு மைனஸ் சொல்லிட்டேன், ரைட்டு வந்து எப்பயுமே ஸ்டார்ட் ஆகிறது வந்து ரைட் பொசிஷன் ஒரு லிஸ்ட்னா -1 இண்டெக்ஸ் ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் இங்கே ஸ்டார்ட் வித் -1, ஸோ என் வித் -1. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல -k கொடுத்துருக்கேன்னா, ஏன்னா அது வந்து அத்தனை டைம்ஸ் ரொட்டேட் ஆக போகுது. ஸோ அதனால நான் k ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எலிஃப் டைரக்ஷன் டாட் லோவர் ஈக்குவல் டு லெஃப்ட். லெஃப்டா இருந்துச்சுன்னா என்னோட ரொட்டேட் ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் 1லேருந்து, விச் மீன்ஸ் கேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. தென் என் வித் கே. ஃபைனலாக நான் எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ரிட்டர்ன் ரொட்டேட். இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். வெயிட், பிரிண்ட் இல்லை, நம்ம அதை எங்கேயுமே பிரிண்ட் பண்ணவே இல்லை. ஸோ நம்ம பிரிண்ட் பண்ணிக்கோம். பிரிண்ட் லிஸ்ட் ஆஃப் ரொட்டேட். ரைட் ரொட்டேட் பண்ணால் நமக்கு என்ன ஆகுது பாருங்க. 5 வந்து ஃபர்ஸ்ட் வந்துடும், செகண்ட் 4 வந்துடும். ஸோ ரைட் ரொட்டேட் பண்ணால் 4 வந்துச்சு. ஓகே, இது ரைட் ரொட்டேட் ஓகே கரெக்டாக பர்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ லெஃப்ட் செக் பண்ணி பார்ப்போம். 2 ரொட்டேஷன் லெஃப்ட் கொடுக்குறேன்.
ஓ வெயிட், இங்கே நம்ம ஒரு எரர் பண்ணிக்கோம் பார்த்தீங்களா? லிஸ்ட் எல்எஸ்டி தென் இப்போ கொடுத்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓ செப்பரேட் பை ஸ்பேஸ் ரொட்டேஷன் லெஃப்ட். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரொட்டேட் ஆயிருக்கும். லெஃப்ட் ரொட்டேட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்க இண்டெக்ஸ் வந்து விச் மீன்ஸ் 0th இண்டெக்ஸ் வந்து லாஸ்ட்ல மூவ் ஆகும். நம்ம ஸ்டார்ட் ஃப்ரம் ஒன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 5 அந்த சைடு போயிடும். யா கரெக்ட். தென் நம்ம 2 ரொட்டேஷன் கொடுத்ததுனால தென் செகண்டா இருக்க ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்னா 2. ஸோ நெக்ஸ்ட் வந்து அது மூவ் ஆகி இங்கே லாஸ்ட்ல போயிடும். லெஃப்ட் ரொட்டேஷனும் பக்கமா இருந்துச்சு. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம ஜஸ்ட் லைக் தட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, யூஸ் அ லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் டு ரொட்டேட் அ லிஸ்ட் பை கே பொசிஷன். ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் வச்சுக்கோங்க, அதை வந்து கே டைம்ஸ் ரொட்டேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட்டை வாங்கிடலாம். விச் மீன்ஸ் நான் இங்கே நம்பர் டிக்ளேர் பண்ணிடுறேன். லிஸ்ட் ஆஃப் மேப் இன் கமா இன்புட் என்டர் லிஸ்ட் தென் ஸ்பிளிட் ஆஃப்டர் கே பொசிஷன். யூஸர் கிட்ட நான் எத்தனை டைம் அவர் ரொட்டேட் பண்ண போறாருன்னு வாங்கிடுறேன். தென் இப்போ நான் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் பேசிக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே லிஸ்ட்டு உள்ள நீங்கள் விச் மீன்ஸ் ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் தென் அதோட கண்டிஷன்ஸ் தென் அதோட லூப்பிங் இதெல்லாம் ஒரே இடத்துல கண்டெக்ட் பண்ணுறது தான் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ நான் அதை இங்கே காட்டிக்கிறேன் பாருங்கள். லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் நான் ரொட்டேட் நேம் பண்ணுறேன். ரேட் இஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆரம்பிக்கும். ஸ்கொயர் ப்ராக்கெட் நான் இந்த இடத்துல நம்னு சொல்கிறேன். நம் தென் ஆஃப்டர் ஸோ நம்ம லெஃப்ட் ரொட்டேட் ரைட் ரொட்டேட் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. லெஃப்ட் ரொட்டேட்னா நீங்கள் எத்தனை ஐட்ரேஷன்ஸ் மைனஸ் அந்த கேத் பொசிஷன். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரைட் ரொட்டேஷன் கண்டுபிடிக்கலாம். லெஃப்ட் ரொட்டேஷன்னா மைனஸ் இருக்கிற ப்ளஸ் மாற்றினீங்கன்னா ரைட் ரொட்டேஷன் பர்ஃபார்ம் பண்ணலாம். நான் இதை ப்ராக்டிக்கலாக பண்ணுறப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா டீட்டெயிலாக புரியும் பாருங்கள். விச் மீன்ஸ் ஐ மைனஸ் கே. இந்த இடத்துல நான் வந்து ரைட் ரொட்டேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறேன். ஐ மைனஸ் கே I minus k modulo n. ஸோ இங்கே n என்னன்னா n தான் அந்த லென்த் ஆஃப் நம். ஸோ லென்த் ஆஃப் நம் தான் n. விச் மீன்ஸ் அந்த நம்மளோட லிஸ்ட்டோட லென்த்தை தான் நான் என்னன்னு வச்சுருக்கேன். ஸோ ஃபார் I in range of n. ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ரொட்டேட் நடக்கும். ஓ சாரி ரைட் ரொட்டேட் நடக்கும். இங்கே பார்த்தீங்களா ரைட் ரொட்டேஷன் பர்ஃபார்ம் ஆயிடுச்சா? தென் இதே ஒன்றும் இல்லை, சிம்பிளாக இந்த இடத்துல மட்டும் ப்ளஸ்ன்னு மாற்றினீங்கன்னா லெஃப்ட் ரொட்டேஷன் பர்ஃபார்ம் ஆகும். டூ டைம்ஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரொட்டேஷன் பர்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரைட் லெஃப்ட் ரொட்டேட் நான் என்னன்னு தெரியும்னா ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்கள், இன்னும் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். தேர்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் படிக்கிறேன். ஃபார் அ கிவன் லிஸ்ட் பெர்ஃபார்ம் அ ரொட்டேஷன் until it come back to the original arrangement. Count the number of rotation needed. அதாவது என்ன கொஸ்டின் சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோங்க, அதை ரொட்டேட் பண்ணுங்க அண்ட் அதை கவுண்ட் பண்ணுங்க எப்போ வந்து அது ஒரிஜினல் பொசிஷனே ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இங்கே நம்ம கோட் எழுதியிருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு வாங்கிட்டோம், தென் எத்தனை ரொட்டேஷன் பண்ண போகிறோம், தென் அந்த லிஸ்ட்டோட லென்த் எவ்வளோன்னு பெர்ஃபார்ம் வாங்கிட்டோம். அதை கவுண்ட் ரொட்டேஷன்ற ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிவிட்டு ஸோ கே ஈக்குவல் டு கே மாடுலோ n. ஸோ இது நம்ம ஏன் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம்னா, சப்போஸ் இப்போ வந்து யூசர் வந்து லார்ஜ் வேல்யூ கொடுத்துருக்கான். சப்போஸ் நம்ம எடுத்துக்கலாம் கேவோட வேல்யூ வந்து 7, என்னோட வேல்யூ வந்து 2, என்னோட வேல்யூ 5ன்னு எடுத்துக்கோங்க. ஒரு லிஸ்ட் லென்த்து 5 இருக்குது. ஸோ இது ஃபைனலாக வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறது வந்து 2. ஸோ அப்போ அது செகண்ட் இண்டெக்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் நம்ம இங்கே நார்மலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே நான் ஒரு காப்பி பண்ணிக்கிட்டேன், ஒரிஜினலில் ஒரு காப்பி, தென் மிரரிலும் ஒரு காப்பி பண்ணிட்டேன், தென் கவுண்ட்ன்றதை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். வைல் லூப் யூஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் ரொட்டேட் நான் பண்ணுறேன். ரைட் ரொட்டேட் பண்ணி ஃபஸ்ட் டைம் வரப்போ ஃபஸ்ட் டைம் ஈக்குவலாக இல்லையா +1, திருப்பி செகண்ட் டைம் அது ஈக்குவலாக இல்லையா +1, அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே வரேன். ஃபைனலாக அது ட்ரூவாக இருந்ததுன்னா அந்த கவுண்ட்டை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். 1 2 3 4 5 இப்போ பார்த்தீங்கன்னா 2 ரொட்டேஷன் பண்ணுறேன். இப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5 வந்திருக்கு. கம் பேக் டு த ஒரிஜினல் பொசிஷன் ஆஃப்டர் 5. ஸோ இது மீனிங் என்னென்னா, இந்த 1 2 3 4 5 எப்போ திருப்பி ரிப்பீட் ஆகுதுன்னா 5th ஐட்ரேஷனுக்கு அப்புறம் திருப்பி ரிப்பீட் ஆகுது. ஸோ இதை தான் நம்ம இந்த கவுண்டிங் த நம்பர்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் ஃபார் இட்ஸ் ஒரிஜினல் அரேஞ்ச்மெண்ட். ஸோ இந்த இதை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம். இன்றைக்கி நம்ம மொத்தம் 3 கான்செப்ட் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து என்னென்னா
for a given list, perform a rotation until it's come back to the original position and count it. Then list comprehension என்னன்னு பார்த்தோம். இதை நான் வந்து டீட்டெயில்டாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் இங்கே என்னன்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். தென் இது முடிச்சிருந்து நம்ம இது செக் பண்ணோம். அதாவது ரொட்டேட் லிஸ்ட் எப்படி நம்ம ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது அதுன்னு செய்யணும். இதை 3 கான்செப்ட் நீங்கள் பார்த்துருந்தோம். ஸோ இதை நீங்கள் போய் ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். டவுட்னா திருப்பி அந்த ஸ்டெப்பில் நான் டைம் ஸ்டாம்ப்ஸ் தரேன். ஸோ அதை யூஸ் பண்ணி எந்த இடத்துல டவுட்டோ அதை கிளாரிஃபை பண்ணி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து கிட்டப் லிங்க் தரேன். இந்த கோர்ஸ்லாம் அங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மேக் ஷூர் டு லைக். தேங்க்யூ.